வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்தனேஸ்வரம் யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது யோக முத்ரா. ஆனால் திரிகோணாசனத்தில் பண்ணுறது ஏற்கனவே ஒரு எபிசோடில் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இது கொஞ்சம் மாற்றம். அது பக்கவாட்டில் வளைஞ்சி திரிகோணாசனத்தில் பண்ணி அதில் கை தூக்கணும். இந்த ஆசனம் முன்பக்கமாக வளையும், பாசவ திரிகோணாசனமாக வரும். இது பண்ணும்போது உங்களுடைய இரத்த ஓட்டமானது தலைக்கு நிறைய போகும். அதே நேரத்தில் உங்கள் கைகளை பின்னாடி முறுக்கி பிடிச்சிக்கிட்டு முத்ரா பண்ணுவோம் இல்லையா, ஃபிங்கர் லாக் பண்ணிவிட்டு கையை மேலே தூக்கணும். அது மாதிரி பண்ணும்போது உங்கள் தோள்பட்டை வலி போகும். அதே நேரத்தில் புஜங்கள் நல்ல ஒரு பொலிவும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனாகவும் ஒரு ஷேப்பாகவும் இருக்கும். இது ஆசனம் பண்ணுறது போது நிறைய உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் உடம்புல இருந்தாலும் உங்கள் ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலை குறைக்கும். அதாவது எல்டிஎல் எஸ்டிஎல் கொலஸ்ட்ரால் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஆனது பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும். நிறைய பேருக்கு ரத்த ஓட்டத்தில் இருக்கணும், இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் ஏதோ ஒன்று அதிகமோ கம்மியோ ஆச்சுன்னா அது பேலன்ஸ் பண்ண முடியாமல் அதுக்கான மாத்திரைகள்லாம் சாப்பிட்ணும், அதுக்கு நேரத்துக்கு எழுந்துக்கணும், வாக்கிங் போகணும், நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நின்ன இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஆசனம் பண்ணும்போது அந்த பிளட் கொலஸ்ட்ரால் பேலன்ஸ் ஆகும். அப்படின்னாலே ரொம்ப ஈஸி தான். சில பேர் இந்த பிளட் கொலஸ்ட்ரால் அதிகமானாலே அவங்களுக்கு ஒபிசிட்டி நிறைய ஆகிடும். உடம்புல நீர் தேவையில்லாத நீர்லாம் சேர்ந்து ஒபிசிட்டியாக இருப்பாங்க. நடக்க போகும்போது வரும்போது எழுந்துக்கும் போதும் படி ஏறும்போதும் மூச்சு நல்லா இறைக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஆசனம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஈஸியான ஒரு ஆசனம். ஆனால் கால் அகட்டி வச்சு பண்ணுறோம். உட்காந்து பண்ணும்போது வஜ்ராசனத்துலேயும் திரிகோணாசனத்துலேயும் பண்ணும்போதும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நின்றுட்டு பண்ணுற ஆசனமும் இருக்குது. இதிலேயே யோக முத்ரா உட்காந்தும் பண்ணுவோம். திரிகோணாசனம் பக்கவாட்டில் லெஃப்ட் ரைட் பண்ணுவோம். இது முன்பக்கமாக வளைஞ்சி பண்ணுறதுனால இது நிறைய உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். பண்ண உங்களுக்கு கொஞ்சம் அதோட தன்மை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எப்படி இருக்கீங்க, எப்படி ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கீங்க, உங்கள் முதுகெலும்பு எவ்வளோ அழகாக வளைஞ்சி முன்னாடி வளருது, உங்களுக்கு நடக்கக்கொள்ள எவ்வளோ ஈஸியாக இருக்குது, படியேற எவ்வளோ ஈஸியாக இருக்குது, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. எப்படி செய்வோம் பார்ப்போமா? நேர்களே, இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன் இல்லையா எபிசோடில். முதல்ல வஜ்ராசனம் உட்காந்து சத்சங்காசனம் பண்ணுங்கள், அப்புறமா அஸ்தசிஞ்சலாசனம் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அந்த திரிகோணாசனம் கால் லென்த் சரியாக பேலன்ஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி போவோம். முதல்ல வஜ்ராசனம் உட்காந்துருக்கீங்க, சைட் வைஸ் ஹேண்ட்ஸ் அப் பண்ணுறீங்க, பக்கவாட்டில் கையை தூக்கி சத்சங்காசனம் நல்லா பண்ணிக்கிறீங்க. இப்போது கேட் போஸ் மாதிரி வந்துட்டீங்க. முதல்ல உங்கள் ரைட் காலை 2 காலுக்கு நல்லா வைக்கிறீங்க. இப்போ பின்னங்கால் தூக்கிருக்கு இல்லையா, நிதானம் படுக்க வச்சுனிங்கன்னா உங்களுக்கு அந்த பொசிஷன் கரெக்டாக இந்த லென்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். இப்போது நிதானமாக அப்படியே எழுந்து நின்றுக்கோங்க, காலம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காலம் பரட்டினீங்கன்னா இந்த லென்த்து கரெக்டாக வந்துடும். பேலன்ஸாக இருக்கும், வழிக்கு விழ மாட்டீங்க, ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் இந்த திரிகோணாசனம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கால் அகட்டி வச்சிங்கன்னா பொசிஷன் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வச்சுக்கோங்க. இப்போ நேரம் நல்லா நிமிர்ந்து நின்றுட்டு ஒரு முறை முன்பக்கமாக வளைஞ்சி பார்த்துக்கோங்க. நிதானமாக முதல்ல ஃப்ரண்ட்டில் வரணும். முதல்ல இடுப்புலேருந்து வளைஞ்சி முன்பக்கம் வரணும். அப்புறமா தான் கழுத்து தோள்பட்டெல்லாம் உள்ளே போகணும். இப்போ காலை பிடிச்சிட்டு நல்லா உள்ளே போங்க. தலை கீழே போன பிறகு உங்கள் கைகள் ரெண்டும் பின்பக்கமாக ஃபிங்கர் லாக் பண்ணிக்கணும், விரல் கோத்துக்கணும். இப்போ நிதானமாக கைகள் மேலே உயர்த்த தலை இன்னும் கீழே போகும். கால் முட்டி வளையக்கூடாது, நேராக தான் இருக்கணும். எவ்வளோ முடிதோ போங்க. எவ்வளோ கால் அகற்றுறீங்களோ அவ்வளோ கீழே போவீங்க. மூச்சு விட்டு நிலையில் 10 கவுண்ட் வச்சுக்கோங்க. எழுந்துக்கும் போது முதல்ல கைகள் கீழே இறக்கிடுங்க. அடுத்தபடியாக முன்பக்கமாக தலையை உயர்த்தி காலை பிடிச்சிக்கோங்க. நிதானமாக எழுந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிறீங்க. இப்போ மூச்சு ஆழமாக சுவாசம் விட்டு பாருங்கள். அப்போ மெதுவாக இப்போது காலை பக்கவாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இழுத்துகிட்டே வரீங்க. நார்மல் பொசிஷன் வந்த பிறகு ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படியே இழுத்தீங்கன்னா ஒரு பக்கம் வெயிட் விழும், கொஞ்சம் பெண்ட் ஆகும் காது. இந்த பக்கம் எழுந்து இந்த பக்கம் பெண்ட் ஆகும். மறுபடியும் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். பேக் சைட் பொசிஷன் பார்த்துக்கோங்க. வஜ்ராசனம் உட்காந்துருக்கீங்க. எவ்வளோ தூரம் கீழே வளைஞ்சி என் தலை எவ்வளோ தூரம் கீழே போகுது பாருங்கள். நெத்தி தலையில் வைக்கலாம், அந்த அளவுக்கு போகணும். உச்சந்தலை கீழே போகும். சைட் வைஸ் ஹேண்ட்ஸ் அப் பண்ணுறீங்க. எக்ஸேல் டவுன் பண்ணுறீங்க. கேட் போஸ் வரீங்க. அடுத்தது கால் தூக்கி முன்னாடி வைக்கிறீங்க. நல்லா பின்பக்கம் காலை பரட்டி ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறீங்க. இப்போ எழுந்து நின்றுட்டு கொஞ்சம் வளைஞ்சி முன்னாடி வரீங்க. முதல்ல இடுப்பு பகுதி முன்னாடி வளைக்கிறீங்க. அப்போ வயிற்று பகுதி உள்ளே போகுது, தோள்பட்டை பகுதி போகுது. இப்போது தலை போகும்போது உங்கள் காலை நல்லா பிடிச்சிக்கோங்க. இழுத்துகிட்டே போகிறீங்க. நல்லா
தலை கீழே வரைக்கும் போகுது. தலை வச்சாச்சு. இப்போது கையை பின்னாடி கோத்துட்டு மெதுவாக நிதானமாக கையை இறக்குறீங்க. இப்போ முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக காலை உள் பக்கமாக இழுத்துகிட்டே வரீங்க. ஒரு பொசிஷன் வந்த பிறகு நார்மல் பொசிஷன் நிற்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தோள்பட்டை இந்த பகுதியெல்லாம் தொடை பகுதியெல்லாம் நல்லா இழுத்து விடும். தொடை நல்லா மெலிஸ் ஆகும். அதே நேரத்தில் ஹிப் சைஸ் நல்ல ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். கால் பாதம் நல்லா அழுந்ததுனால இதோடைய ஹீல்ஸ் எல்லாம் நல்லா அழுந்தி பதிஞ்சு நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கும். அதேமாதிரி முன்பக்கம் வரைகிறதுனால நல்லா வரைகிறதுனால அடிவேர் நல்லா உள்ளே இழுத்து சுருங்கும். ஒரு வலி மாதிரி தோணும். அப்போ எழுந்துட்டீங்கன்னா சரியாயிடும். இதுக்கு மாத்தாசனம் பண்ணோன்னா நீங்கள் அர்த்தக்கடி சக்கராசன் மாதிரி அர்த்த சந்திராசன் ஒரு 3 முறை அப்படி வளைஞ்சி வளைஞ்சி மூச்சு இழுத்துட்டு என்ன இன்றைக்கி நம்ம பர்சஸை திரிகோணாசனத்தை பார்த்தோம். முன்னாடி வரைஞ்சி ஒரு யோக முத்ரா பண்ணோம். அதே நேரத்தில் ஒரு ஹெல்த்தி டிப்ஸ், காதுக்குள்ளே பட்ஸ் வைக்கிறது. நிறைய பேர் பஞ்சு வச்சு அடிச்சுன்னு தூங்குவாங்க. இந்த மாதிரி சில பேர் வந்து காதில் எண்ணெய் விட்டு குளிப்பாங்க. சில பேர் காதுக்குள்ளே குச்சி ஏதாவது விட்டு கீ செயின் அதெல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப தவறான செயல். நீங்கள் நல்ல பட்ஸு பிராண்டடாக வாங்கி வச்சுக்கோங்க. காதுக்குள்ளே குளிச்சு முடித்த பிறகு ஒரு முறை சுழட்டி அந்த நீரை மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம். மற்றபடி எதுவும் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. நம்மளுக்கு காதானது காற்று போகிறதுக்கும் வழி இருக்குது. அதே நேரத்தில் ஓசி போகிறதுக்கும் வழி இருக்குது. ஏசியில் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் ஏசி யூஸ் பண்ணுறவங்க காதை அடைக்கணும். மேல் பக்கமாக அடைக்கிற மாதிரி ஒரு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இப்போ விற்குது. இந்த பக்கம் இப்படி ஹெட்செட் மாதிரி இப்படி இருக்கும், வச்சுக்கலாம். வண்டியில் போகிறவங்க கண்டிப்பாக காது அடைச்சிருந்தால் தான், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அடைச்சிருந்தால் தான் நல்லது. காற்று வேகமாக 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டியில் போகும்போது காற்று உள்ளே போகும். லேடிஸ்லாம் பின்னாடி ஒரு பக்கமாக உட்காருவாங்க. அப்போ காற்று நிறைய உள்ளே போகும். இதனால் கண்டிப்பாக அது பக்கமாக இருக்கிற நரம்புலாம் பாதிக்கப்பட்டு உங்கள் சலைவா கிளான்ஸ் அது பாதிக்கப்படும். ஈறு சொத்தைகளாக இருந்தால் அதுலேயும் பாதிக்கப்படும். எனவே காதுக்குள்ளே நீங்கள் பட்ஸ் வைக்கிறது நிதானமாக பொறுமையாக எடுத்துட்டுருங்க. அழுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆழம் போகாதீங்க. 1 இன்ச்சுக்கு மேலே அது உள்ளே போகிறதுக்கு வழி எதுவும் இல்லை. என்ன நேர்களே, இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவ் திரிகோணாசனம் பார்த்தோம். அதே நேரத்தில் ஒரு பட்ஸு காதை க்ளீன் பண்ணுறதும் எப்படி சுத்தமாக வச்சுக்கிறதும் பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு இந்த புத்துணர்ச்சி யோகாசனையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.